தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 71:8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையையே என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கேட்பது என்னவென்றால், அவர் படைத்துள்ள நாமும் நமது வாயும் அவருடைய துதியை மட்டுமே நாள்தோறும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். அடுத்தது நாம் பேச வேண்டுமானால் நாம் என்ன பேசுவோம்? என்னுடைய திறமையினால் இதை செய்துவிட்டேன், என் பிள்ளை அவனுடைய திறமையினால் இதை சாதித்து விட்டான் என்று நம்முடைய பெருமையையும் நமது பிள்ளைகளினுடைய பெருமையும் பேசிக்கொண்டே இருப்போம் அல்லவா? அந்த பெருமைக்கு காரணம் யார்? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தானே. அவர் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் நாமும் ஒன்றுக்கும் உதவாத தூசியும் குப்பையுமாய் ஆகியிருப்போம். நம் சந்ததிகளும் நம் பிள்ளைகளும் அதே போல் ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பார்கள். அப்படித்தானே? கர்த்தருடைய கிருபை நம்மையும் நம் பிள்ளைகளையும் தாங்கி இருந்த காரணத்தினால்தான் இன்று கர்த்தர் நம்மை இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்துள்ளார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் கூறுகின்றார், இவ்வளவு நாளும் நீங்கள் உங்கள் பெருமையையும் உங்கள் பிள்ளைகளின் பெருமையையும் கூறிக்கொண்டே வந்தீர்கள். இது அறியாமையால் நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று நான் மன்னித்து விட்டேன். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே துதித்து, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் இது எனக்கு கொடுத்தார், கர்த்தர் என் சந்ததிக்கு தந்தார் என்று கர்த்தரை மட்டுமே பெருமையாக பேசுவேன் என்று முடிவெடுங்கள். கர்த்தரும் கடந்த நாட்களில் நாம் நமது பெருமையை கூறிக்கொண்டிருந்த அந்த பாவத்தை முழுமையாக மன்னித்து இந்த 2025ஆம் ஆண்டு சுற்றமும் உறவினர்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்மையும் நம்முடைய சந்ததியும் பிறர் பெருமையாக கூறும் அளவிற்கு உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அவரை குறித்தே பெருமையாக பேசுவோம். அவருக்கு எப்பொழுதும் நம் வாயில் துதித்து கொண்டே துதியை கூறிக்கொண்டே இருப்போம். மற்றவருடன் தேவையற்ற பேச்சையை பேசி பரிகாரர் கூட்டத்தில் உட்கார்ந்திருந்து பாவத்தை நாம் சேர்ப்பதை விட்டுவிட்டு தனிமையில் அமர்ந்து தேவை என்றால் மட்டும் பேச வேண்டும். அடுத்தவர்களுடைய காரியத்தில் நான் தலையிடவே மாட்டேன். நான் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பப்பட மாட்டேன். என்னிடம் ஏதாவது கேட்டால் முடிந்தால் ஆலோசனை கூறுவேன், அல்லது தெரியாது என்று விட்டு விடுவேன். ஆனால் என் வாய் துதித்துக் கொண்டே இருக்கும். இறைவனை மட்டுமே பெருமையாக பேசுவேன் என்று முடிவெடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் இன்றிலிருந்தே உங்களையும் உங்கள் சந்ததியும் அவருடைய பெயரை பெருமைப்படுத்த போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நீர் தந்த எங்கள் வாயின் மூலமாக உம்மை மட்டுமே துதிக்க வேண்டும். நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு அதிசயங்களும் உமது கிருபையே என்று உணர்ந்து உமது பெருமையை கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் தந்தது என்று உமக்கு மட்டுமே பெருமை கூற வேண்டும், உம்மையே மகிமைப்படுத்த வேண்டும் என்று தந்த இந்த அருமையான ஆலோசனைக்கு நன்றியப்பா. இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் உம்மை மட்டுமே பெருமையாக பேசுவோம். எங்கள் வாய் உமது துதியை மட்டுமே கூறும் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் பிறர் மத்தியில் பெருமையாக வாழ பெருமைப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.